எதிர்ப்பு தெரிவிப்பாரா? நாங்கள் ஜெயன்னு கொண்டாடுவோம். காமராஜர் பிறந்த நாள் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் ஜெயன்னு கொண்டாடும், எல்லா இடமும் கொண்டாடும். காங்கிரஸ் இங்கே உள்ள தூத்துக்குடி மாவட்ட அந்த தலைவர் என்ன செஞ்சார்? காமராஜர் என்ன செஞ்சிருக்காரு? எங்கேயா சிலை வச்சிருக்காரா? என்ன பண்ணியிருக்காரு? நாங்கள் அந்த பத்ராலயம்மன் கோயிலில் ஒரு சிலை வச்சிருக்கோம், முத்தையாபுரத்தில் ஒரு சிலை வைக்கிற ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம அந்த காலத்தை நாங்கள் வச்சது எல்லாம் ஏற்பாடோட. இவங்க என்ன பண்ணாங்க? காமராஜருக்கு எதையாவது பேசிட்டு இருப்பாங்க அவன், சிலைக்கு வைத்து காமராஜருக்கு சிலை வைத்த காமராஜருக்கு மரியாதை கொடுத்தீர்களா? போன முறை திருச்சி சிவா முக்தார் அவர்களெல்லாம் காமராஜர் பற்றி இழிவாக பேசும்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அப்போ நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள், ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கலாமே. என்னமோ காமராஜர் உங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி பேசிக்கிறீங்க. காமராஜர் இழிவுபடுத்தினே நீங்கள் தானே. அன்றைக்கி கலைஞர் கருணாநிதியில் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் காமராஜர் இழிவுபடுத்துறது யார்? திமுக தானே. இதில் வெக்கமெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் பிரமாண்டமாக கொண்டாடுவோன்னு. பிரமாண்டமாக கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதில் போக இதில் வர என்னன்னு சொல்லிக்கிறீங்க. என்னை பற்றி அவர் கேட்குறாரு, செய்தியாளர் இப்படி வடக்கு மாவட்ட தலைவர் கேட்டுருக்கேன், அவங்க இடக்கம் அவன் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான்னு என்னை ஒருமையில் பேசுகிறீங்க. நான் திருப்பி உங்களை ஒருமையில் பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆக திமுக அமைச்சர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் மரம் கலந்து போச்சுன்னு நினைக்கிறேன். மரியாதையாக பேசினால் மரியாதையாக பதில் கிடைக்கும். ஒருமையில் பேசினால் நான் எனக்கு ஒருமையாக பேச தெரியும். கீதா ஜீவன் அவர்களே, உங்களைப் போல் ஊழல் குற்றவாளி அல்ல நான், ஊழல் ராணி அல்ல நான். முடிஞ்சால் என் இலக்காரம் நினைக்காதீங்க. இன்றைக்கு காங்கிரஸ் உங்களை விட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு வைத்தறிச்சலில் ஒருமையில் பேசுகிறது, மரியாதை பேசுகிறலாம் வேற வேண்டிய வச்சுக்கோங்க. மரியாதை கொடுத்தால் மரியாதை திருப்பி கிடைக்கும். மரியாதை கொடுக்கவில்லை என்றால் நானும் ஒருமையில் பேசுவேன், மரியாதை பேசுவேன். ஆக நாவை அடக்கிக் கொள்ளுங்கள் கீதா ஜீவன் அவர்களே. நன்றி.